அத்தையோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மகர ராசி திருவோண நட்சத்திரம். மகர ராசி திருவோண நட்சத்திரம். ஓம் பூர்வஸ்வஹ தக்ஷவேதுர்வரெண்யம். உங்க அத்தைக்கு என்ன பிடிக்குமா? எங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்னு கேட்டேன். அவங்க பால் பணியாரம் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமே அமாவாசைக்கு சாமி கும்பிடும் போது அதையும் செய்து வச்சுட்டு சாமி கும்பிடுங்க. பாரதி, என்ன பண்றீங்க? ஏன்பா இவ்வளவு கோவப்படுற? உன் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை தானே செஞ்சுட்டு இருக்கோம். எந்திரிச்சு வெளியே போயா. யாருக்கு சம்பிரதாயம் செய்யுது? இருக்கும்போது கொல்ல வேண்டியது, அப்புறம் உட்காந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதா? இப்ப வெளியே போறியா இல்ல உனக்கு நான் காரியம் பண்ணவா? நேக்கு எதுக்கு இதெல்லாம் வம்பு? எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ண நீங்க யாருங்க? இந்த அக்கறை எங்க அம்மா இங்க வந்தப்போ உங்களுக்கு இருந்திருக்கணும். அப்ப துரத்தி விட்டுட்டு இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? என்ன செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா? என்ன அது இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசணும்? கோடி கோடியா பணம் இருந்தோம் பெத்த புள்ளையோட வீட்டுக்கு வந்து இருக்க முடியாம தெரு தெருவா அலையிற வலி உங்களுக்கு தெரியுமா? அம்மா வாழும்போதுதான் நிம்மதியா வாழல, சாகும் போது கூட நிம்மதியா சாகல. அவங்க என்ன அனாதையா? ஹாஸ்பிட்டல்ல எப்படி கடந்தாங்க தெரியுமா? உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்க செஞ்ச தப்ப சரி பண்ணிட்டு வரும்போது இங்க எல்லாமே மாறி இருக்கும். அப்புறம் நீங்க சரி பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்டீங்களா? நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டீங்களே, நான் உங்களை மன்னிச்சிருவேன். ஆனா எங்க அம்மா உங்களால திருப்பி தர முடியுமா? சொல்லுங்க, திருப்பி தர முடியுமா? எல்லாத்துலயும் அவசரம், எதுக்கு எடுத்தாலும் முன்கோபம். வாழ்க்கையில எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் திரும்பவும் அவசரம். தமிழ் காணாம போனப்ப கம்ப்ளைண்ட் வரைக்கும் போனீங்க, சரி. அதுக்கப்புறம் அதை எங்க அம்மா பண்ணலன்னு சொல்லியும் நம்பாம அன்னைக்கு கோவில்ல வச்சு அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்க. கேட்டா தர்மலிங்கம் போட்டோவை காட்டினா நம்புனேன்னு குழந்தை மாதிரி சொல்ல வேண்டியது. தற்கொலை பண்ணிக்கிற வயசாங்க இது. அப்படி அவங்க என்னங்க கேட்டாங்க உங்ககிட்ட? என் பையனோட குழந்தைய எதுக்கு அபார்ஷன் பண்ண போனேன்னு தானே கேட்டாங்க. ஒரு அம்மாவா அத கூட அவங்க கேட்க கூடாதா? உங்களோட கோபம் தான் இப்ப என்ன அனாதையாக்கி நிக்க வச்சிருக்கு. துவைச்ச உடனே போறதுக்கு கோபங்கிறது துணியில ஒட்டின கரை இல்ல, அது மனசுல இருக்கிற வடு. அது இருக்கிற வரைக்கும் உங்களையும் அது வாழ விடாது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் வாழ விடாது. விஷயம்
சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன் உன் அப்பன் கூட சேர்ந்து யார் குடும்பத்தையாவது கெடுக்கணுமா? இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். போ. ஏன் ஆண்டாளு, முக்கியமான விஷயம் பேசணும் தானே வர சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு துடிச்சிட்டு இருக்க? அத்தை நீங்க சொல்லுங்க. ஏய் இரேன், என்னன்னு கேட்டு போ. சரி சொல்லுங்க. இங்க பாருடி, எனக்கு இருக்கிறது ஒரே மகன், அவனுக்கு இருக்கிறது நீங்க 2 பேரும் தான். ஆம்பளை பிள்ளைன்னு யாரும் இல்ல. அதனால என் பேர்ல இருக்க மொத்த சொத்தையும் உங்க புருஷமாருங்க 2 பேர் பேர்லயும் எழுதி வைக்க முடிவு பண்ணியிருக்கேன். தோட்டம் துறவு, மதுரையில இருக்க இடம், இது எல்லாத்தையும் ஆண்டாள் புருஷன் அழகர் பேர்லயும், இந்த வீடு, ஆசாரிப்பட்டியில இருக்க வீட்டடி, கரிசல்பட்டி போற வழியில இருக்கிற தோட்டம், இது எல்லாத்தையும் பவித்ரா புருஷன் பேர்ல எழுதி வைக்க போறேன். கூட குறைச்சல் இல்லாம 2 பேருக்கு சரிசமமா தான் பிரிச்சு வச்சிருக்கேன். நாளை பின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்து நல்லா பொழைக்கிற வழிய பார்க்கணும். சரியா? அதெல்லாம் சரிதான். இந்த வீட்டை இவங்க பேர்ல எழுதி வச்சா நம்மள எங்க போறது? ஏன், அதான் உனக்கு உன் புருஷன் இருக்கான்ல, உன் புருஷனுக்கு வீடு இல்லையா? அதான் மதுரையில இருக்க இடத்த உன் புருஷன் பேர்ல எழுதி வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் நல்ல பெரிய வீடா கட்டி இருக்க வேண்டியதானே? வீடெல்லாம் கட்டலாமா, ஆனா இந்த வீட்டை வித்துட்டு போனா நீ எங்க போவ, பாட்டி எங்க போவோம், அப்பாலாம் எங்க போவாரு? அதானே பார்த்தேன். நீ உங்க அப்பா மேல இருக்க அக்கறையில தானே கேக்குற. இங்க பாரு, நான் உன்கிட்ட ரீசன் தானே கேக்குறேன். உங்க அப்பனுக்கு சொத்தை தரலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான், நீங்க கிடையாது. நீ எங்களுக்கு நல்லது செய்றேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை பிரிக்க பாக்குறல்ல. எங்களுக்கு உங்க சொத்தும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், போய் வேலையை பாரு. அப்புறம் என்ன, நல்ல விஷயம் தானே. நம்ம வீட்டுக்கு போ. எத்தனை நாள் மாமியார் வீட்டிலே தங்கிட்டு இருக்குது? அதானே, சொத்து வேண்டானா உன் புருஷன் கூட நீ இப்பவே கிளம்ப வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு நின்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? என்ன எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய், பிளானும் பண்ணல கிளானும் பண்ணல. பவித்ராவுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க 2 பேருக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணதான். அதனாலதான் இப்ப அதை செய்யறேன். புரிஞ்சிருச்சு. என் அப்பாவை பழிவாங்க தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், என்ன உங்க அப்பா கிப்பான்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு அவர் மேல அக்கறை இருந்தா உன் புருஷன் கிட்ட சொல்லி அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க சொல்லு. யாரு? என் அப்பா வந்து இவங்க கிட்ட நிக்கணும்ல. நிக்க முடியலன்னா வந்து உட்கார சொல்லு. நல்லது. இந்தாரு, நான் உன் சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணேன். என்ன, நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? அது வேற. அதுக்காக என் பாட்டி எனக்கு கொடுக்கறத நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். இது வேற. புரியுதா? உன்னால உங்க அப்பனை பிரிஞ்சு இருக்க முடியலதா. உங்க அப்பா ஊரை ஏமாத்தி ஊருக்கு வெளியே ஏதாவது சொத்து சேர்த்து வச்சிருப்பான். நீ வேணா அங்க போயிரு. இல்லையா, ஒழுக்கமா சந்தோஷமா என் கூட வந்து எங்க வீட்டுல குடும்பத்தை நடத்து. என்னையும் என் அப்பாவையும் பிரிக்கிறதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என் அப்பாவை தனியா கஷ்டப்பட விட்டாதான் என் வாழ்க்கை கிடைக்கும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். நீங்க இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் என்னையும் என் அப்பாவையும் பிரிக்க முடியாது. என்ன இவன்? என்னாச்சு, ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நான் அந்த காலையில சொன்னல, இவங்க அப்பனும் இவளும் கொஞ்சம் லைட்டா கிறுக்குதானு. அடிக்கடி இந்த மாதிரி வேலையெல்லாம் காட்டுவாங்க அவங்க. நீங்க கூட ஜாலியா இருங்க. மாமா சும்மா இருங்க மாமா. பாட்டி, இப்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு என்ன அவசரம்? அடா, நானும் ஏதோ சரி ஃப்ளோல ஏதோ பேசுறீங்கன்னு கூட சேர்ந்து பேசிட்டேன். நிஜமாவே கேக்குறேன், இப்போ சொத்து பிரிக்கிறதுக்கு என்ன அவசரம்? டேய், நான் எங்கடா நினைச்சேன்? நீ எங்க நினைச்சியா? அப்ப இத்தனை நேரம் பேசிட்டு இருந்தது பொய்யா? அடியே, நான் கற்பனையில மதுரையில இடம் வாங்கி வீடு வாங்கி வீட்டுல பால் காய்ச்சி குடியா போயிட்டேன் ஒரு செகண்ட்ல. அட போடா கிறுக்கு பயல, சொல்றத முழுசா கேளுடா. சொல்லு. நானா இத பண்ணல, ஆதிதான் இப்படி பண்ண சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆதி சொன்னா இப்ப கண்டிப்பா விஷயம் இருக்குமே அதுல. நீ சொன்ன மாதிரி சொத்து பிரிச்சுக்கோ.
உங்க பொண்டாட்டி தான் பேய் ஆட்டம் ஆடிட்டு போறாளே, அவளை என்ன செய்வீங்க? இவளை பைத்தியம் சொன்னா மட்டும் பார்த்தாது, பைத்தியத்துக்கு வைத்தியமும் பார்க்கணும். இவளுக்கு பாக்குற வைத்தியத்துல எங்க மாமனும் சரியாவா, நீங்க எழுதி வச்சுக்க. அம்மா அம்மா ஆதி, என்னாச்சு ஆதி? தொடாதீங்க தொடாதீங்க தொடாதீங்க. அப்பா என்னப்பா ஆச்சு? வேண்டாம் தமிழ், பக்கத்துல வராது. ஆதி, ஒண்ணும் இல்ல ஆதி. தயவு செஞ்சு வெளியே போங்க, போயிடுங்க. ரூம்ல இருந்து வெளியே போயிடுங்க, இங்க நிக்காதீங்க. போங்க 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 என்னாச்சு? போங்க, வெளியே போங்க, ஆதி, வெளியே போங்க. இங்க யாரும் நிக்காதீங்க, சொல்றது கேளுங்க. ஆதி, ஒண்ணும் இல்ல. பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க போங்க போங்க, போயிடுங்க, வெளியே போங்க போங்க. ஏய், கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம். போன் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. மாமா, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்ல? பவி, சொல்லுமா. இதுல ஒண்ணும் உன் நாத்தனார் வீட்டுக்கு அதிரசம் முறுக்கு எல்லாம் சேர்த்து வச்சிருக்க, சரியா? சரிம்மா. எங்க ஆகாஷ்ன்றது யாரு? நான் தான் சார். ஏன் தம்பி, பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. இப்படி அடுத்தவங்க சொத்தை ஏமாத்தி வாங்க நினைக்கிறியே, இது உனக்கு நியாயமா இருக்கா?
சார் நான் அப்படி யார் சொத்தையும் வாங்கல சார். உங்களுக்கு ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். நேத்து நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. அங்க இருந்து இவங்க பேங்க்குக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. அதனால தான் நாங்க இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கோம். சார் சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். உங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது. ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களுக்கு அங்க புரிய வைக்கிறேன். சார் இருங்க சார் ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற மாதிரி பையன் இவன் கிடையாது சார். இவருக்கு இப்பதான் கல்யாணம் இருக்குது. எங்க வீட்டு போனதான் சார் இவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு. அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? ஏற்கனவே கடல்ல இருக்கிற வீட்டை இவர் பேர்ல மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. எந்த வீட்டை சொல்றீங்க சார்? இந்த வீட்டை தான் சொல்றோம். இந்த வீட்டு மேல மிஸ்டர் தர்மலிங்கம் கடன் வாங்கியிருக்காரு. அவர் பேர்ல இருக்கிற வீட்டை எப்படி நீங்க அனுமதி இல்லாம ரெஜிஸ்டர் பண்ணலாம்? என்னது அவன் பேர்ல இருக்க வீடா? இங்க பாரு, ஓங்கி மிதிச்சேன்னு வையே இடுப்பு எலும்பு உடைஞ்சு போயிடும். யார் வீட்டை யார் பேர்ல இருக்குன்னு சொல்ற? ஏய் பாட்டி இரு, அமைதியாரு. ஆபீசர் அவங்க அப்படிலாம் பேசக்கூடாது. உன் மவன் தான் ஏதோ ஒரு பெரிய வேலை பார்த்துருக்கிறான். விசாரிப்போம். அமைதியாரு. இந்தாருங்க சார், இந்த வீடு இந்த சொத்து எல்லாமே எங்கள் பாட்டி பேரில் தான் இருக்குது. அவங்க தான் எனக்கும் என் சகலைக்கும் இந்த சொத்தை பிரித்து எழுதி கொடுக்கறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் திடீர்னு வந்து எங்கள் மாமா பேரில் தான் ஏதோ கடன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதுதான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பதறது கொஞ்சம். இதுக்கு என்ன பண்ணும் அது சொல்லுங்கள். சார் இந்த வீடு உங்க பாட்டி பேர்ல எல்லாம் இல்ல, கண்ணாத்தான்னு ஒருத்தவங்க பேர்ல இருக்கு. அவங்க கிட்ட இருந்துதா தர்மலிங்கங்கிற பேர்ல மாறி இருக்கு. டேய், கண்ணாத்தாவே நான் தாண்டா. நான் எழுதி கொடுக்காம அவனுக்கு எப்படிடா வீடு போச்சு? இல்லையே, கண்ணாத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லி டெத் சர்டிபிகேட் வாங்கி சட்டப்படி அவர் பேருக்கு எழுதி மாத்திருக்காரு. இந்த டாக்குமெண்ட்டை வச்சுதா எங்க பேங்க்ல 25 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. இவங்க தான் கண்ணாத்தாவா? இவங்க ஆதார் கார்டு கொடுங்க. சார் இவங்க தான் சார் கண்ணாத்தா. தர்மலிங்க இவங்க மகன் தான் சார். இந்த ஊரோட பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர் தான் சார். அவர் தான் சார் இவங்க உயிரோட இருக்கும் போதே சொத்தை மாற்றி எழுதியிருக்கிறாரு. அதுவும் பொய்யான டெத் சர்டிஃபிகேட்டை கொடுத்து மாற்றிருக்கிறான். நீங்கள் நியாயமாக பார்த்து அவர் தான் சார் அரெஸ்ட் பண்ணணும். நீங்கள் இப்போ அந்த தர்மலிங்கம் எங்க இருக்காரு? சார் சார் அவசரப்படாதீங்க சார். எங்க வீட்ல கொஞ்ச நாளாவே ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அதனால தான் எங்க அப்பா இப்படி பண்ணிருப்பாரு. முதல்ல நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிறோம் சார். தப்பா இருந்தா நானே என் அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வந்து விட்டுறேன் சார். ஏமா உங்க ஃபேமிலியில பிரச்சனைனா அடுத்தவங்க சொத்தை ஏமாத்தி வாங்க வரா? சார் அவங்க என் அப்பத்தா சார். அவர் வந்து இவங்களோட பையன்தான் சார். இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் சண்டை போயிட்டு இருக்கு சார். அந்த கோவத்துல தான் மேபி ஏதாவது பண்ணிருப்பாரு சார். சார் அவர் மேல தப்பு இருந்தா நானே உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன் சார். சார் கொஞ்சம் பெருசாக்காம விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், இதை நாங்க ஃபேமிலிக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிறோம் சார். முடியலன்னா கண்டிப்பா உங்ககிட்ட நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன் சார். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லனா காலையில கேள்வியே கேட்க மாட்டோம். டைரக்டா அரெஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். வாங்க. டேய் பாட்டி என்னாச்சு இப்போ? நீ எதுக்கு அழுகிற? விட அந்த ஆள் வரட்டும், பார்த்துக்கலாம். நான் இருக்கேன்ல. அத்தை, அந்த ஆளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, விடுங்க, என்னன்னு விசாரிச்சுக்கலாம். சொத்துக்காக நான் செத்துட்டேன்னு சொன்னவே நாளைக்கு என்ன கொலை பண்ண கூட தயங்க மாட்டாள்ல. என்னதான் கோபம் இருந்தாலும் உயிரோட இருக்கிற பெத்த தாய செத்துட்டான்னு சொல்ல எப்படிதான் மனசு வந்துச்சோ? டேய் பாட்டே,
நீ முதல்ல அழுகிறது நிறுத்து. பார்க்குற கஷ்டமா இருக்குது எனக்கு. அந்த ஆள் வரட்டும், நான் பேசிக்கிறேன். இல்ல மாமா, அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பரவாயில்ல மிஸ்டர் ஆதி, எதுவா இருந்தாலும் நீங்க ஓப்பனா சொல்லலாம். டாக்டர், சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. நான் பாரதின்னு ஒரு பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் டாக்டர். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அம்மாவை பிடிக்குமா, ஒய்ஃபை பிடிக்குமா?